ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு டு ஆர்காட் போகிற ரோட்டில் அந்த ஆர்காட் தம் பிரியாணின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். பார்க்கறதுக்கு அண்டா ரொம்ப பயங்கர பெருசாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம கூட ஒரு செலிப்ரிட்டி இருக்கா போல். ஒரு யாருன்னா ப்ளூ ஸ்டார் படத்தில் ஒரு ஆல்பா டீமில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் தான் ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறாரு. உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபுட் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஹெல்த்தி என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியாணின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் போட்டிருக்கிற மசாலாலாம் இருக்கு, ஒவ்வொரு மசாலாவும் உடம்புக்கு அவ்வளோ தேவையானது. இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக் அதில் இருக்கு, ஆன்டி இன்ஃப்ளூமெண்ட்டி இருக்கு, அவ்வளோ மருத்துவ குணம் அதில் இருக்கு. பிரியாணி சாப்பிட்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆரோக்கியமான ஒரு விஷயம். ப்ளூ ஸ்டார் சிவராஜ் இருக்கார். அவர் வந்து ஒரு ஆடிஷனுக்கு வந்திருந்தார். நம்ம அந்த பக்கமாக அந்த சாலை கிராமம் பக்கமாக ஏதாவது பிரியாணி கடை இருக்கான்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா அவர் வயலை பார்த்து கேட்டோம், நீங்கள் ப்ளூ ஸ்டாரில் வந்தீங்களே, ஆல்பா டீமில் இருப்பீங்க, அவர் தானே? ஆமாம் சார், அதெல்லாம் சரி, சும்மா நான் எக்ஸ்ப்ளோர் மாமா யூடியூப் சேனல்லேருந்து வரோம், வாங்க அப்படியே லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், அப்படியே இன்றைக்கி வந்து ஃபுட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். சரி, ஓகேன்னு நம்மளுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என்னை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு வந்தோம். நடிக்கணும்னு ஆசையாக வந்தோம். சின்ன வயசுலேருந்தே ஆசை நடிக்கிறதுக்காக. சரி, அப்படியே வந்தோம். அப்புறம் லிங்கானாவை தெரியும், இந்த மாதிரி பழக்கங்கள் நிறைய ஏற்பட்டுச்சு. அப்புறம் படத்துக்காக வேலை பார்க்கணுன்னா என்ன பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். ஆடிஷன் பண்ணணும். நிறைய ஆடிஷன் பண்ணும்போது நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. நம்மளால் ஆடிஷன் தாண்டி படத்துக்குள்ளே போக முடியுமான்றதுலாம் நமக்கு தெரியல. ஆனால் ஒரு ஆடிஷன் பண்ணால் அந்த ஆடிஷன் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. படம் நடிக்கும் போதும் சரி, வேறு ஏதாவது வேலை பண்ணும்போதும் நிறைய கற்றுக் கொடுக்குது. இந்த மாதிரி பண்ணி சின்ன படமாக பண்ணி வந்துகிட்டே இருந்தோம். லாஸ்ட்டாக ப்ளூ ஸ்டார் பண்ணோம். இது நமக்கு ஒரு நல்ல பேர், நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி தெரிஞ்சு இவ்வளோ அன்பாக சாப்பாடு வாங்கி கொடுத்து கவனிப்பேன்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இல்லை, நம்ம சேனலுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன். உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்டேன். வேறு என்னென்ன படம் தெரியுங்க? இப்போது புகழனா கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் நான், டைமண்ட் தோனின்னு சொல்லி. சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு 2-3 படம் ஆடிஷன் போயிருக்கேன், கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கல்லூரி வினோத்தனா கூட ஒரு படம் முடிச்சிருக்கேன், அது ரிலீஸ் ஆக போகுது. மற்றபடி ரிலீஸ் ஆன படங்கள் வேறு என்னென்ன பண்ணிருக்கீங்க? சார்பேட்டா பண்ணீங்களா? சார்பேட்டாவில் வந்து தணிகை இருக்கார்ல, தணிகை கூட டீமில் பண்ணியிருந்தேன். இடியாப்ப பரம்பரை. ஆமாம், நிறைய சீன்ஸ்லாம் நிறைய கட்டாச்சு. அது நிறைய ஒரு 4 மணி நேரம் ஃபுட்டேஜ், இதெல்லாம் நிறைய கட்டாச்சு. சார்பேட்டா பண்ணியிருந்தேன். தட்டரை தூக்குறோம், பல்லு படம் பார்த்துக்கிறோம். தட்டம் தூக்குறோமா? தட்டம் தூக்குறோம். லிங்கானா நடிச்சிருப்பாங்க அதில். அப்படியா? லிங்கானா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் தட்டம் தூக்குறோம். அடுத்தது வேறு எதுவும் சொன்னீங்களே, பேட் வேர்ட்ஸ் ஏதோ? பல்லு படாமல் பார்த்துக்கிறோம். நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு சரி. அப்புறம் பரோல் பண்ணியிருந்தோம். பரோல். ஓகே. பரோல். ஓகே. அப்புறம் ஜி தமிழ் டிவியில் ஒரு பரோல் எதில் வருவீங்க? பரோல் பிசி. போதும், போலீஸ் இருப்பாங்க, தப்பி விட்டுருவீங்களா? ஓகே. சூப்பர். பரோல் பிசியாக பண்ணியிருந்தேன். இப்போது ஜி தமிழ் இருக்குல்ல, அதில் ஆத்மான்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ உங்களை பார்த்து செம்ம சந்தோஷம். அடுத்தடுத்து ஒரு ஆடிஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிடுங்க, ஒரு நம்பிக்கை எனக்கு. ஒரு வழி ஆகிடுவார். தேங்க்யூ சார். ஆடிஷன் கூட்டு போறீங்களா இல்லையா? இந்த மாதிரி அடுத்தடுத்த ஹோட்டல் கூட்டு போறீங்கன்னு நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. பரவாயில்ல, ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்து அதை நீங்கள் அதை பெருசாக்கி அதில் காசு சம்பாதிக்கணுன்றதை பார்க்கறத விட அடுத்தவங்க கூட்டு போய் வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்றது நல்ல மனுஷன். இப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமாக இருக்கீங்க. பிரதர், இன்னைக்கு ஆக்சுவலாக ஃபுட்டை நீங்கள் தான் ரிவ்யூ பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணுறேன். இது வந்து சிக்கன் பிரியாணி காம்போ. கண்டிப்பாக இதை நீங்கள் கொடுக்கலனாலும் நான் சாப்பிட்றேன். அவ்வளோ பசியில் இருக்குங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. இப்போ சினிமாவில் நடிக்கிறதை விட உங்கள் கூட வந்துடலாம்னு தோணுது. 3 நாளாக சாப்பாடு கிடைக்கும். நம்ம கூட வந்தீங்கன்னா வெறும் சோறு மட்டும் தான் கிடைக்கும், சம்பளம் கிடைக்காது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு சம்பளம் இல்லை, ஏற்ற மாதிரி இருக்கவங்களுக்கு சம்பளம் இல்லை, எடிட்டருக்கு சம்பளம் இல்லை, எவனுக்குமே சம்பளம் இல்லை. பரவாயில்ல, 3 வேளை சாப்பாடை விட சம்பளம் பெருசா. எங்கள் குரூ வந்து சோத்து குரூன்னு சொல்லுவோம் நாங்கள். சாத்தப்பண்டா நல்ல வேளை நீங்க முந்திக்கிட்டீங்க. வெறும் சோறு மட்டும் தான் கிடைக்கும் எங்கள் குரூவில்.
சரி எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க. நம்ம வந்து இவர் ஒரு வேளை இப்போ சின்ன ஆர்டிஸ்டாக இருக்கிறதால ஒரு வேளை இப்படிலாம் நல்லா பேசி இது பண்ணுறாரு. கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்டாக மதிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ தொந்தரவு பண்ண எது வந்து ஆப்ஷன் டிரைவர் வண்டி இது ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி காம்போ. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயே காட்டிங்க, அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பராக இருக்குது. ஆனால் இது சிக்கன் பிரியாணி காம்போ, இது சிக்கன் பிரியாணி நூடுலு, சிக்கன் நூடுல்ஸு காம்போவா அது? இது எவ்வளோண்ணே? எல்லாமே 150 தான். ப்ளஸ் இது வந்து எல்லாமே ஒன்று. இது எல்லாமே 150 ரூபா. ஆமாம், இந்த காம்போ 150, அந்த காம்போ 150, அந்த காம்போ 150. நீங்கள் பிரியாணி சிக்கன் 65லாம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. பிரியாணி ஓகே சூப்பர். சிக்கன் 65 செம்ம கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. மற்ற இடத்தோட பசிக்கு பயங்கரமாக இருக்குது. ரைஸும் சூப்பராக இருக்குது. லைட்டாக ஒரு மாதிரி புளிப்பா ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சார். நீங்கள் வந்து யூடியூப் சேனலுக்கு வந்தீங்கன்னா அதுவும் ஃபுட் ரிவ்யூக்கு ஒரே தட்டில் எல்லாத்தையும் குழப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வேறு ஆப்ஷனே உங்களுக்கு இல்லை. நீ இந்த பிச்சைக்கார பாத்திரம் பார்த்துருக்கியா? என்ன அதில் தான் குழம்பு ரசம் கறின்னு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். நான் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன். அப்படியா? நான் சும்மா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வ்ளாகர் ஆகிட்டீங்க. உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம். நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குது. ஏன் இவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்தேன்னு தெரியல. தெரியல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இனிமேல் உங்களால் நூடுல்ஸ் தான். நூடுல்ஸ் சாப்பிடுங்க, ஆனால் கம்மியாக சாப்பிடுங்க. அது உடல் நலத்திற்கு கேடு தரும் நூடுல்ஸு. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? ஆர்காட் தம் பிரியாணியை வந்து நம்ம ஒரு ப்ளூ ஸ்டாரில் உங்கள் கேரக்டர் நேம் நம்ம ரவி ஃபுல்லாக சைக்கிள்லேயே தான் சுற்றுவார் ப்ளூ ஸ்டாரில். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் சைக்கிள் ரவுண்ட்ஸில் அதுவும் அந்த பழைய காலத்தில் அந்த பெல் பாட்டம் பேண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கோடு போட்ட சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சாந்தனு அவர் கூட இருப்பார். ஆப்போசிட் டீம்ன்றதால, ஆல்ஃபா டீம்ன்றதால. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்துருவாங்க, ப்ளூ ஸ்டார் டீமும் ஆல்ஃபா டீமும். படமே உண்மையிலே ரொம்ப நல்ல படம், நல்ல சூப்பராகவும் இருக்கும் படம். நான் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? அமேசானில் இருக்கா? வந்துருச்சு. மென்மேலும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணி இன்னும் பயங்கரமாக இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் ஆகணும்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் மாமா யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வாழ்த்துறோம். அண்ணனும் நடிச்சிட்டு இருக்காரு, என் கூட தான் ஆடிஷன் வந்தாங்க. இவங்களும் செம்மையாக நடிப்பாங்க. இவங்களும் நிறைய படம் பண்ணணும், ஒரு பெரிய இடத்துக்கு வரணுன்றது என்னோடய ஆசை, என்னோடய வாழ்த்துக்கள்னா. ரொம்ப நன்றி. சேனலும் பயங்கரமாக பெருசாகணும்னு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்காகலாம் சொல்லலை, நீ வாங்கி கொடுக்குற டீக்காக சொல்லடா. இதுன்றதை நம்ம பிரதர் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணார். இன்னும் இது மாதிரி பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுக்குற நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பாய் பாய் பண்ண எக்ஸ்ப்ளோர் மாமா, டாட்டா பாய் பாய். இன்னும் இது மாதிரி வேறு எங்கேயா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா சொல்லுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அண்டில் தென் பாய் பாய் எக்ஸ்ப்ளோர் மாமா, டாட்டா பாய் பாய்.